brothers and sisters, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புது மாதத்தை நமக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிறார். செப்டம்பர் மந்த், அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் கூட நமக்கு வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் கொடுக்கிற வசனத்துக்காக நாம் காத்திருந்தோம். அது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலுமாக நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அதே போல் இந்த செப்டம்பர் மந்த் முழுக்க நீர் எங்களோடு கூட இருங்க. இந்த ஒரு புது மாதத்தை நீங்கள் எங்களை காண செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற வசனத்திற்காக நன்றி அப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசப்பா மூலம் பிதாவையும். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். குயவனே குயவனே, அந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மளை வணைந்தெடுக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை களிமண் போல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை வணைந்தெடுக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வாழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோ
கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாடலை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் கூட நாம் வாசிக்க போகும் வேத வசனம் என்னவென்று சொல்லுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து பைபிள் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Revelation 3 chapter 3 verse 7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஸோ இங்கே ஆண்டவரை பற்றி நம்ம எப்படியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். சத்தியம் உள்ளவரும், சத்தியம் உள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்காக கதவுகளை திறந்தார் என்றால், அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவை திறந்தார் என்றால் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் உனக்கு வேண்டாம், இந்த பாதை உனக்கு வேண்டான்ட்டு ஆண்டவர் பூட்டின கதவை அதை யாராலையும் திறக்க முடியாது. அப்படிதான் சொல்லுகிறாங்க ஆண்டவரை பற்றிங்க. மீண்டுமாக படிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றி நம்ம இப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சில கதவுகளை பூட்டி விடுவார். நம்ம ஒரு விஷயம் வேணும், இந்த பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்காது. அதுக்காக ரொம்பவும் வாஞ்சியாக ஜெபித்து இருப்போம். ஆனாலும் அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் யோசிச்சிருப்போம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, நான் எவ்வளோ ஒரு ஹோப்ஃபுல்லாக இருந்தேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிளெஸ்ஸிங்கை தரல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்ம கேள்வி கேட்டுட்ருப்போம். ஸோ அதை மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேலை, ஏன் நமக்கு இந்த வேலை கிடைக்கல, அதே மாதிரி சில உறவுகளை ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து பிரித்து விடுவார். அந்த உறவுகள் உனக்குரிய உறவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விடுவார். நாங்கள்லாம் இப்படி உறவாக இருந்தோமே, இப்போ அப்படிப்பட்ட உறவே எங்களுக்குள்ள இல்லையே, ஏன் இந்த உறவினரெல்லாம் நம்மளை விட்டு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து இருக்க வேண்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஸோ சில உறவுகளை ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து பிரித்து விடுவார். ஸோ அதுக்காக ஏன் என்று ஆண்டவரை நாம கேள்வி கேட்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சில கனவுகளை கொண்டவர்களாக இருப்போம். இப்படியாக வேலை செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும்னா, இப்படியாக படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான சில விஷயங்களை நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் அதில் நடக்காமல் போகும். சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு சில நேரங்களில் கோவப்படுவோம். ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த விஷயத்தை தரக்கூடாது, எனக்கு இப்படியாக ஒரு தாட் இருந்துச்சு, நான் இந்த படிப்பை படிக்கணும், இந்த வேலைக்குள்ளே போகணும், இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் வரணும், இப்படி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், இப்படி ஒரு ஃபேமிலியில் நான் இருக்கணும், அப்படியெல்லாம் நான் யோசிச்சேனே, எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல, எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லையே அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய பிளான் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அதை நடத்தி தர மாட்டார்.
அதனால் அவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிளான் நம்ம நினச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கென்று ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். சரிங்களா? அதனால் நிறைய இடங்களில் வேலை கிடைக்காமல் போயிருக்கும், உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, நம்ம ஃபேமிலியாக வாழ்ந்திருப்போம், அதுவும் உடைஞ்சி போயிருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கென்று தடை பண்ணி வச்சிருப்பார். அதனால் அதெல்லாம் எதுக்கு என்று யோசித்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி ஜெபத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு டைமில் அவருடைய பிளான் படி நம்மளை வழி நடத்துவார்ல, அப்போ உங்களுக்கு தெரிய வரும், இந்த காரணத்தினால தான் ஆண்டவர் இதை விட்டு பிரித்தெடுத்தார், இவர்களை விட்டு நம்மளை பிரித்தெடுத்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மூடுவது நமக்கு தோல்வி இல்லை. ஆண்டவர் சில விஷயங்கள்லாம் உனக்கு வேண்டாம், நீ எதெல்லாம் பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறியோ அந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் உனக்கு, அப்படி அதெல்லாம் உனக்கு பிளெஸ்ஸிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது தோல்வியாக நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? நான் ஒரு படிப்பை படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வேறு படிப்பு தான் கிடைச்சிது, இது எனக்கு தோல்வி, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். இதற்கப்புறம் எனக்கு ஒரு லைஃபா அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் இதில் உங்களுக்கான விஷயத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது எனக்கு தோல்வி என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரீட்சையில் நீங்கள் தோற்று போயிட்டீங்களா, பாஸ் பண்ணலையா, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை வேறு மாதிரியாக கொண்டு செல்வார். அதற்கும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், இது தோல்வியாக கருத வேண்டாம். லைஃப் பார்ட்னர் விஷயத்தில், திருமண வாழ்க்கையில் தோல்வியை அடைந்திருக்கிறீர்களா, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எது நடந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே முடிய செய்வார். இப்படியாகவே நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஸோ இதை தோல்வியாக நீங்க எண்ணிக்க வேண்டாம், இது உங்களுடைய பாதுகாப்பாக நீங்க கருதி கொள்ள வேண்டும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது, தேவன் சரியான நேரத்துல நமக்கு என்ன செய்வாரு, அற்புதம் செய்வார். சரிங்களா? ஸோ தேர்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஸோ முதல் சிலரை விட்டு நம்மளை பிரித்தெடுத்திருப்பார். இரண்டாவது, இது தோல்வியாக நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டாம், இது நம்மளுடைய பாதுகாப்பு என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நமக்கு ஆண்டவர் சரியான நேரத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதில் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கான கதவு அடைக்கப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் உடைந்து போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான பலனை தருவார். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை தருவார். ஸோ மனம் உடைந்து போகாமல் இருங்கள். சரிங்களா? நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது, ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது சில கதவு உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறதா, அது நமக்கான விஷயமாக இல்லை என்பதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். சில கதவுகளை ஆண்டவர் திறப்பார், உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கரெக்டான நேரத்தில் உங்களை வந்தடையும். ஸோ ஆண்டவர் பூட்ட நினைத்ததை யாராலும் திறக்க முடியாது. ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் சிந்தித்து நாம் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே முடிய செய்வார். அதனால நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிளான்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நம்மளுடைய பிளான் எதுவும் கிடையாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பிளான்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் நம்ம இழந்ததையெல்லாம் ரெண்டத்தினியாக தர வல்லவராக இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இழந்தீங்களோ, சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா, அந்த சந்தோஷம் ரெண்டத்தினியாக வரும். கவலைப்படாதிருங்கள். ஸோ அதன்படி ஆண்டவருடைய பேர்ல நம்ம விசுவாசமா இருப்போம். கர்த்தர் எது செய்தாலும் நம்மளுடைய
நன்மைக்கு எதுவாகவே முடிய செய்வார். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். மீண்டுமாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், கர்த்தர் திறந்து கொடுத்ததை யாராலும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்ட நினைத்ததை யாராலும் திறக்க முடியாது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. அவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதிலுமாக நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட வசனத்தின் மூலமாக பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ரஜா எங்களோடு கூட நீங்க பேசினீரே, எங்களுக்காக கதவுகளை நீங்க பூட்டப்பட்டிருந்ததாக இருந்தால் கர்த்தாவே அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஒரு காலம் நாங்கள் கவலைப்படாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏனென்றால் ஆண்டவரே, நீங்க பூட்டின கதவுகள் ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி அல்ல, எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக நாங்கள் கருதி ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. நீங்க எங்களுக்காக திறந்து கொடுத்த கதவை, பிளெஸ்ஸிங்கை யாராலையும் அடைக்க முடியாது சுவாமி. அந்த பிளெஸ்ஸிங்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதிலுமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. ஏசப்பா மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட்.